இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். த சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்குலர் கிரவுண்ட். ஓகேவா, ட்ரையாங்கிளில் வந்துட்டு ஒரு கிரவுண்ட் இருக்குது, அதோட சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ 22 மீட்டர், 120 மீட்டர், அடுத்து 122 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 சைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த ஏரியா வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்டு காஸ்ட் ஆஃப் லெவலிங் இன் த கிரவுண்ட் அட் த ரேட் ஆஃப் ₹20 பர் மீட்டர் ஸ்கொயர். அதாவது ஒரு மீட்டருக்கு வந்து 20 rupees அப்படின்னா இதை கண்டுபிடிக்க போகிற ஏரியா எவ்வளவோ அதுக்கு வந்துட்டு எவ்வளோ ரேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதுக்கான ஏரியா கண்டுபிடிக்கணுமா. ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஓகேவா, ஸோ இதான ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட ஃபார்முலா. ஸோ அப்போ அதுக்கு நம்மளுக்கு முதல்ல என்ன தேவை, எஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேவையா. ஸோ அப்போ எஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். எஸ்ஸுங்கிறது என்னது, செமி பெரிமீட்டர். ஸோ செமி பெரிமீட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு 3 சைட்ஸையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு பெரிமீட்டர் கிடைக்கும். செமி அப்படின்னா என்னது, அதில் பாதி. ஸோ டிவைடட் by 2. இதான் வந்துட்டு என்னது, எஸ்ஸுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ ஏங்கிறது எவ்வளோ, 22 + 120 + 122 டிவைடட் பை 2. ஓகேவா, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோமா. ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 + 2 + 2 6. ஸோ நெக்ஸ்ட்டு 1 + 1 2. ஸோ 264. ஸோ அப்போ இதை வந்துட்டு நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 132 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 132 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கிது. ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ரூட் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ, 132. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எஸ் மைனஸ் ஏன்னு இருக்கா. அப்போ 132 மைனஸ் ஏ, இது வந்துட்டு எவ்வளோ, 22. ஓகேவா, ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எஸ் மைனஸ் பின்னு இருக்கா. எஸ் வந்துட்டு எவ்வளோ, 132 மைனஸ் பி, செகண்ட் ஒன் எவ்வளோ, 120. ஸோ 120. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எஸ் மைனஸ் சி. அப்போ 132 மைனஸ் 120, அடுத்தது வந்துட்டு எவ்வளோ, 122. ஸோ 122. ஓகேவா, இப்போ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிருமா. ஸோ அப்போ 132 இன்ட்டு 132ல் 22 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ, 110. ஓகேவா, ஸோ இன்ட்டு 132ல் 120 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், 12 இருக்குமா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 132ல் 122 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 10 இருக்கும். ஓகேவா, ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக எல்ஜிஎம் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ 132க்கு அடுத்தது 110க்கு 12க்கு 10க்கு. ஓகேவா, ஸோ 132 11 டேபிள் எடுக்கலாமா. ஸோ 11 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும், 1 2 12 டைம்ஸ் வரும். ஸோ இங்கே நம்மளுக்கு 12 தானே இருக்குது, அப்போ நம்மளுக்கு 2 12 இருந்தால் ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், 12 அப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 4 டேபிள் 3 டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வரும், அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்து மறுபடியும் இதையும் 11 டேபிள் எடுத்தால் 10. ஸோ இங்கேயும் 10 இருக்கிறதுனால இந்த 10க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அது, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10 டேபிளையே டைரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ 12 வந்துட்டு 12 டேபிளில் தான், 10 வந்துட்டு 10 டேபிளில் தான். ஓகேவா, ஸோ நம்ம ஈஸியாக காமனாக வெளில எடுத்துக்கிறதுக்காக நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு இது வராது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே போடுங்க. ஓகேவா, 4 டேபிளில் போடுங்க, அடுத்து 3 டேபிளில் போடுங்க. ஓகேவா, ஸோ இதுவும் அதே மாதிரி வரும். இது வந்து 5 டேபிள்லேயும் 2 டேபிள்லேயும் வரும். ஓகேவா, ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரூட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, 11 × 12 × 11 × 10 × 12 × 10. ஓகேவா, இப்போ ரூட்லேருந்து வெளில எடுக்கிறப்ப 2 நம்பருக்கு ஒரு நம்பர் நம்ம வெளில எடுப்போமா. ஸோ அப்போ 2 நம்பர் அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு 11 இருக்குது, இங்கே ஒரு 11 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கு ஒரு 11 எடுத்துக்கலாமா. அடுத்தது இங்கே ஒரு 12 இருக்குது, இங்கே ஒரு 12 இருக்குது. ஸோ இந்த 12க்கு நம்ம ஒரு 12 வெளில எடுத்துக்கலாமா. ஸோ இங்கே 10 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ இந்த 2 10க்கு ஒரு 10 வெளில எடுத்துக்கலாமா. ஓகேவா, இது ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறதுனால 2 நம்பருக்கு ஒன்று தான் வெளில எடுக்கணும். இதுவே கியூப் ரூட் அப்படின்றது அப்படின்னா என்னது, 3 நம்பருக்கு ஒன்று வெளில எடுப்போம். ஓகேவா, ஸோ இப்போ இதான் வந்துட்டு ஏரியா. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள், 11 × 12 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 132 கிடைக்கும். ஸோ போட்டு காமிக்கிறேன், 1 2 1 1. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 132. ஸோ நம்மளுக்கு ஏரியா எவ்வளோ கிடைக்கிது, 132 × 10 அப்படிங்கிறதுனால ஒரு 0 அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு எதில் இருக்குது, மீட்டரில் இருக்கா. ஸோ மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோ ஏரியா வந்துட்டு, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எவ்வளோ, 1320 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் லெவலிங் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் லெவலிங் 1 மீட்டருக்கு வந்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு இருக்குது, 1 மீட்டர் ஸ்கொயருக்கு ₹20 இருக்குது. ஓகேவா, நம்மளுக்கு இப்போ எவ்வளோ தேவை, 1320 மீட்டர் ஸ்கொயருக்கு தேவை.
அப்போ என்ன பண்ணுறோம், 1320 மல்டிபிள் பண்ணிக்கிறோம் 20யோட. ஓகேவா? இப்போ 2 ஜீரோக்கு இந்த இடத்துல ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, ஸோ 2 ஜீரோஸ் வந்துடுச்சு. அடுத்து 2 2s are எவ்வளோ 4, 3 2s are 6, 1 2 is 2. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ருபீஸ் கிடைக்குது, காஸ்ட் ஆஃப் லெவலிங் 26,400 ருபீஸ் கிடைக்குது. ஓகேவா? புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.